ஹலோ எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இல்லைன்னா நல்லா ஆயிக்கோங்க, வேற வழியே கிடையாது. சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 9 சாப்டரும் 9 தான். ஸோ கிராவிடேஷன் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போறோம். சரி, கிராவிடேஷன் எல்லாம் ஒன்று தான். கிராவிட்டி அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டு இருப்போம், கரெக்டா? அப்படி படிக்கலனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ஆப்பிள் வச்சுனா சொல்லியிருப்பாங்க. ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் கிராவிட்டி கண்டுபிடிச்சது யாருன்னா கலீலியோன்னு ஒருத்தர். நீங்கள் படிச்சிருப்பீங்க, சார் எங்கள் ஸ்கூல்லலாம் நியூட்டன்னு சொல்லி கொடுத்தாங்க சார். ஆப்பிள் வந்து அவர் தலை மேலே விழுந்துச்சு, அப்போ என்ன பண்ணாருன்னா நாம்பளா இருந்தால் சாப்பிட்ருப்போம், இல்லை தூக்கி போட்டிருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா இது ஏன் கீழே வந்து விழுந்தது, ஏன் மேலே போக வேண்டியது தானே அப்படின்னு வந்து யோசிச்சாரு. அப்படி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ ஏதோ ஒன்று என்ன பண்ணுதுன்னா, இந்த வேர்ல்டில் சப்போஸ் இந்த எர்த்துன்னு வச்சுக்கோங்க, கிராவிட்டி வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும். இப்போ மூணுக்கு ஒரு கிராவிட்டி, ஸ்பேஸில் ஒரு கிராவிட்டி, ஜூபிட்டரில் ஒரு கிராவிட்டி, மார்ஸு இந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளானட்டை பொறுத்தும் கிராவிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ எர்த்தில் வந்து ஒரு கிராவிட்டி இருக்கு. அதுதான் வந்து எல்லா ஆப்ஜெக்ட், அது உயிர் உள்ள ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், லிவிங் நான் லிவிங் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்து லேண்டோட சேர்ந்து அட்டாக் பண்ணிக்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு அதை. ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. சரி, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ கிராவிட்டினா மோஸ்ட்டாக வந்து அதுதான். ஸோ அந்த கிராவிட்டி எப்படி வந்து இப்போ 9th வந்துட்டிங்கள, இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் பாப்பா கிளாஸ் முடிஞ்சிச்சு, இப்போ 9th வந்துட்டிங்கள. ஸோ 9th 10th படிக்கும் போது கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக படிக்கணும்ல. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். சரிங்க, கவனிங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் இது வந்து சன்னு. ஸோ சன்னை சுற்றி தான் என்ன பண்ணுது, பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும், கரெக்டாக? சன்னை சுற்றி தான் பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த கிராஃப் மாதிரி கோடு கோடாக இருக்குல்ல, அது வந்து ஒரு பிளாங்கெட், ஏதோ ஒரு போர்வையோ ஒரு துணியோ ஏதோ ஒன்று நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு துணியை வந்து இப்படி ஃப்ளாட்டாக இப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு துணியோ ஒரு போர்வையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, டவலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. 4 எண்ட்லையும் 4 பேர் பிடிச்சிக்கோங்க, 4 எட்ஜஸ்லையும் 4 பேர் பிடிச்சிக்கோங்க எண்டில். அப்போது நடுவில் ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்ட், அது ரவுண்டாக இருக்கட்டும் சரி, ரவுண்டாக இல்லாமல் இருக்கட்டும் சரி, பட் இங்கே சன்னு பிளானட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதனால ரவுண்டாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிளாங்கெட்டில் இப்படி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாங்கெட் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அப்புறம் என்ன ஆகிரும், நடுவில் கேர்வ்ட் ஆகிரும், கரெக்டாக? நடுவில் கேர்வ்ட் ஆகிரும். காரணம், நம்ம இந்த பால் வந்து உள்ளுக்குள்ளே பிளேஸ் ஆகிருக்கும், கரெக்டாக? பால் வந்து உள்ளுக்குள்ளே பிளேஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து பிளேனாக தான் இருக்கும், ஆனால் நடுவில் மட்டும் தான் கேர்வ்டாக இருக்குது. ஏன்? டியூ டு வெயிட். நடுவில் வெயிட் போட்டதுனால அந்த வெயிட்டை தாங்காமல் பிளாங்கெட் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து கேர்வ்டாக அமுங்கியிருக்கும், வளைஞ்சு போயிருக்கும். சரி, இப்போ அதே தான் இந்த கேர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பிளாங்கெட்டை வந்து ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பாலை வந்து சன்னுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சன்னு தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்பேஸோடைய அந்த அந்த பிளாங்கெட்டுன்னு வச்சிருக்கக்கூடிய ஸ்பேஸை கீழே வந்து அழுத்தி தள்ளிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? அப்போ மிச்சம் இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு பால் இருக்கா, இந்த பால் இருக்கு, ஓகே, இந்த இடத்துல ஒரு பால் இருக்கு, கரெக்டா? இப்போ இந்த பால் வந்து நான் இதை ரொட்டேட் பண்ணி, நீங்கள் பிளாங்கெட்டில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மார்பிள்ஸ், கூழாங்கல் ஆர் கோலி அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை சின்ன சின்ன பால் இருந்தாலும் சூப்பர். அதை எடுத்துட்டு இந்த இடத்துல உருட்டி விட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து உருட்டி விட்டீங்க அப்படின்னா இது இப்படி சுற்றி 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 தான் கடைசியாக வந்து சன்னுக்கு இங்கே இன்னும் அந்த பால், அதாவது சென்டரில் அந்த வெயிட் ஹெவியாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து முட்டிக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய யூனிவர்ஸ்லையும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சன்னு வந்து நடுவில் இருந்தாலுமே, சன்னு வந்து நடுவில் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து அந்த ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பிளாங்கெட்டுக்கு நடுவில் அமுக்கி பிடிச்சிருக்கு. அப்போது இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஜூபிட்டரு, மாஸு, எர்த்து, சாட்டான், யுரானஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ இது எல்லாமே இதோட ஆர்பிட்டலில் இப்படி கண்டினியூஸாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்குங்க, ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சன்னை சுற்றி இந்த பிளானட்ஸ்லாம் வரதுக்கு காரணம் அங்கேயுமே சம் கிராவிட்டிஸ் இருக்குது, அதுக்கு காரணம் அந்த சன்னு. சரி, இப்போ சேம் கான்செப்ட் அப்படியே இங்கே செகண்ட் இமேஜில் அப்ளை பண்ணுங்கள். இது நம்மளுடைய எர்த், இது வந்து பார்த்தீங்கன்னா மூன். ஸோ சேம் அதே தான். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுது, எர்த்து வந்து ஒரு கிராவிட்டி ஃபீல்டை உருவாக்குது. ஸோ அந்த இதுதான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. சேம் இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பேஸை தான், அதே பிளாங்கெட்னு வச்சுக்கோங்க. எர்த்தை வந்து இப்போ சன்னுக்கு பதிலாக எர்த்தை மாற்றிக்கோங்க.
அதே எர்த் நடுவில் வச்சா அதுக்கு பக்கத்தில் யார் இருக்கா? இமிடியேட்டாக மூன் தான் இருக்காங்க. அப்போ அதனால தான் மூன் என்ன பண்ணுது, இந்த கிராவிட்டி ஃபீல்டை இப்படி சுற்றி 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 அட்ராக்ட் ஆகிட்டு இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. சார் அப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்போ நம்ம இந்த மாதிரி விளாடணும் அப்படின்னா சுற்றி சுற்றி நடுவில் வந்து மீட் ஆகிக்குது, பிளானட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சர்க்கிள் பாத்தில் வந்து நடுவில் வந்து ஜாயின் ஆயிடுது, அதே மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து சன்னு ஜாயின் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ஆகலாம். அதெல்லாம் அது பல பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலாம். சரி, ஓகே. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், சரியா? ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ ஏதோ ஒரு சம் ஃபோர்ஸ், நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்போ நம்ம லேண்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட்பின்லாம் இருக்குது, வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம், ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும், பயங்கர ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பூமி ஏதோ ஒன்று வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அது இழுத்து பூமியோட சர்ஃபேஸில் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் கிராவிட்டி. ஸோ இதுதான் எர்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயும் ஆளுங்க இருப்பாங்க, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸு, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? லிவிங் பீயிங்ஸ் இல்லாத இடத்துல நான் லிவிங் பீயிங்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக? சரி, அது எல்லாமே எப்படி இந்த எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கிராவிட்டி சென்டர்ல இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணும். ஸோ எல்லாத்தையும் சென்டர் ஆஃப் த எர்த்தில் வந்து அட்ராக்ட் பண்ண பார்த்துக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸில் இருந்தாலுமே, சர்ஃபேஸில் இருக்க சர்ஃபேஸ் விட்டு வெளியே போகுதுனாலுமே அதை திரும்ப லேண்டோட ஒட்ட வச்சுக்க தான் பார்க்கும், பிடிச்சி இழுக்க தான் பார்க்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பயங்கர ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பாலை ஃபோர்ஸாக மேலே ஏறிடுறோம்னு வச்சுக்கோங்க, தூக்கி போடுறோம். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அது வரைக்கும் அந்த பால் போகும். ஒரு குறிப்பிட்ட லெவல் மேலே என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப கீழே வரும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்களோ அது அவ்வளோ ஹைட்டு போயிருக்கும். திரும்ப வரும்போது நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸோட அதிக ஃபோர்ஸில் கீழே வரும். அதுக்கு காரணம் கிராவிட்டி அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. கிராவிட்டி அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல இல்லை தெரியலன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் முக்கியமான பார்ட்டு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது லிவிங் திங்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை நான் லிவிங் ஆப்ஜெக்டாகவும் இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ண ஆசைப்படும். சரிங்களா? எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ண ஆசைப்படும். எதுவுமே வந்து சர்க்குலர் பார்த்து, ஜிக்ஸாக் பார்த்து, ஸ்விங் பாத், ஸோ ஸ்விங் மோஷன் அந்த மாதிரி மோஷன்லலாம் ட்ராவல் பண்ண எதுவுமே வந்து ஆசையும் படாது. அந்த மாதிரி வந்து லாவும் கிடையாது. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும் நம்ம சொல்லிட்டோம்ல. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமர் த்ரோ, இந்த டிஸ்கஸ் த்ரோலாம் கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு சில பேர்லாம் விளையாடிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஹேமர் த்ரோ, டிஸ்கஸ் த்ரோலாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் த்ரோ, ஹேமர் த்ரோ ரெண்டுத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நல்ல ஃபோர்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேஷன் மோஷனில் சுற்றுவாங்க. கரெக்டாக? நல்ல ஃபோர்ஸாக ரொட்டேஷன் மோஷனில் சுற்றுவாங்க. அட் எந்த பாயிண்ட்ல விடணுமோ அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல ரிலீஸ் பண்றாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ஹேமரோ டிஸ்கஸோ என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா தான் டிராவல் ஆகும். இப்போ நம்ம சுத்தி விடுறதுனால அதுவுமே வந்து சர்க்குலர்லேயே இப்படி போய்கிட்டு இருக்கிறது இல்லை, அதாவது அது சுத்திக்கிட்டு இருக்கும். பட் ஹேமர்லாம் விடுறாங்கன்னா இப்போ டிஸ்கஸ் சுத்தம், ஹேமர் சுத்தாது. பட் நான் சொல்றது இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாம இப்படி சுத்தி சுத்தியா போய்கிட்டு இருக்கு கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன்ல தானே போகுது. ஸோ அதுதான் எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன்ல போக தான் ஆசைப்படும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து காரு, பஸ்ஸு எதுலையாச்சும் போயிருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும் போது பஸ் வந்து லெஃப்ட்ல திரும்புறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நாம என்ன பண்ணுவோம், ரைட்ல இப்படி சாய்வோம். லெஃப்ட்ல திரும்புறாங்க அப்படின்னா ரைட்ல இப்படி சாய்வோம். நம்மளுக்கே தெரியாம நம்ம பாடி வந்து ரைட்ல சாயும். இல்ல ரைட்ல திருப்புறாங்கன்னா நாம அப்படியே லெஃப்ட் சைடுக்கு அப்படி டேர்ன் பண்ணுவோம். நம்ம பாடி அப்படியே லெஃப்ட் சைட்ல இப்படி திரும்பும். அப்படியே எங்கேயாச்சும் நம்ம அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்து அந்த கம்பியிலலாம் மசில்ஸ் எல்லாம் ஒரு சில பேர்லாம் காட்டுவாங்க, மசிலை காட்டுவாங்க, ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க. ஒரு சில பேர்லாம் ஆடாம அசையாம அப்படியே சும்மா கெத்தா நின்றுக்கிட்டு இருப்பாங்க, ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தையும் வந்து கம்பியில கொடுத்துக்கிட்டு. சரி, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் பண்ண ஆசைப்படும். சர்க்குலர் மோஷன், அந்த ஜிக்ஸாக் மோஷன், ஸ்விங் அதெல்லாம் போகிறதுக்குலாம் ஆசைப்படாது. சரி, இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பார்த்து போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் ட்ராவல் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் ட்ராவல் ஆகும். அப்போது ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லைன் இப்படி கிராஸ் ஆகுதுன்னா இதுக்கு பேர் டேஞ்சன்ட் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸில் டே டு டே லைஃப்பில் சில இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், விளாடுறோம், அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப தேவைப்படுது. என்ன அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்ன சார் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இதுவரைக்கும் யார் சார் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல இவரு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு இங்க இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, இது செகண்டா வச்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். இது அனிமேஷனா இருக்கு, அது ஒரு 2D பிக்சரா இருக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன், ஆனால் அந்த இடத்துல பக்கெட் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நூல் கட்டி வச்சிருக்காரு, கரெக்டாக கயிறு கட்டி வச்சிருக்காரு பக்கெட்டில். அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. ஓகே, ஒரு கல்லில் ஒரு கயிறை கட்டி ஒருத்தன் என்ன பண்ணுறான், நல்லா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நாம் வந்து இங்கே சென்டரில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸுங்கிறதா நாம், ஓகேவா, இந்த எக்ஸுங்கிறதா நம்ம கையின்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கையில் வச்சு தானே சுற்றுறோம். அப்போ நம்ம கையை எந்த ஆங்கிளில் திருப்பினாலும் அந்த இடத்துல ஒரு சர்க்குலர் பாத் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நூலை கட்டிட்டாங்க. ஒரு நூலில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை கட்டிட்டாங்க. இப்போ இதை சுற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது சுற்றும் போது என்ன நடக்கும், ஒரு சர்க்குலர் பாத் ஒன்று கிரியேட் ஆகும். கரெக்டா, இது சுற்றும் போது ஒரு சர்க்குலர் பாத் ஒன்று கிரியேட் ஆகும். சரி, அப்படி கிரியேட் ஒரு சர்க்குலர் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு சுற்றுறோம் அப்படின்னா இது என்ன நடக்கும், சுற்றும் போது ஒரு சர்க்குலர் பார்த்தா இது வந்து கிரியேட் ஆயிரும் நம்மளை சுற்றி. அப்போ இந்த சர்க்கிளுக்கு நடுவில் இருக்கிறது யாரு, இந்த சர்க்கிளுக்கு நடுவில் இருக்கிறது நாம தான். அதாவது எக்ஸ்ன்றது நாம சொல்ல போனால் நம்ம கை தான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டோன் எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த மொத்த வெயிட்டுமே இந்த சென்டருக்கு வந்துடும். சரியா, அந்த மொத்த வெயிட்டை என்ன பண்ணோம்னா சென்டருக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவருடைய அந்த பக்கெட் எவ்வளோ வெயிட்டோ அந்த மொத்த வெயிட்டுமே இவரோட ஷோல்டரில் தான் ஆக்ட் ஆகும். இவரோட ஷோல்டர் தான் இப்போ சென்டரில் இருக்குது. அவர் கை கூடமே சுற்றுது, ஃபுல்லாக அவர் கை கூடமே சுற்றுது, ஷோல்டர் தான் சென்டரில் இருக்குது. கரெக்டாக, அப்போ இந்த சென்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கெட் எவ்வளோ வெயிட்டோ அந்த மொத்த வெயிட்டும் வந்து சென்டரில் நின்றோம். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் சீக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் சீக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மொத்த வெயிட்டையும் சென்டருக்கு கொடுத்துரும். அதோட மொத்த மாசம் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டருக்கு வந்துடும். அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வார்ம் அப் பண்ணுறோம், கையை நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது, ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் கை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவே கையில் ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இப்போ கையை நல்லா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாகவே உங்கள் கை வந்து வலி எடுக்க ஆரம்பிச்சிடும், டயர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கு காரணம் என்ன, அவ்வளோ வெயிட்டும் இப்போ சுற்றும் போது என்ன நடக்குது அப்படின்னா சென்டருக்கு அதோட வெயிட்டை சென்ட் பண்ணிடுது. எது வந்து சென்டரில் இருக்கோ அதுக்கு வந்து அந்த வெயிட்டை சென்ட் பண்ணிடுது. அப்போது மொத்த வெயிட்டும் நம்ம கையில் வந்ததுனால நம்மளுக்கு சீக்கிரம் டயர்ட் ஆகிடுது, கையெல்லாம் வலி எடுத்துக்குது. சரியா, இதுதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதுவே ஆப்போசிட்டாக ஒரு வேலை இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பீட்டல் பார்த்தோமா, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சென்ட்ரல் பீட்டலுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். புரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன், புரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி சென்ட்ரல் ஃபியூகல் போயிருங்க. நம்ம இந்த தண்ணிலலாம் இந்த சுழல் பார்த்துருப்போம் கரெக்டாக, தண்ணிலலாம் போகும்போது திடீர்னு ஒரு சுழல் பார்த்துருப்போம். அது என்ன நடக்கும், ஸோ தண்ணி வந்து இப்படியே சுற்றி 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 என்ன பண்ணோம் அப்படின்னா கடைசியாக போய் ஒரு எண்டு பாயிண்டில் இங்கே உள்ளே போயிடும். ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு போட் இந்த இடத்துல மாட்டுச்சு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேப்பர், அதுவும் ஒரு லைட் வெயிட் போட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் அந்த இடத்துல மாட்டுது, இல்லை ஃபிஷ் எதாவது மாட்டுதுங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே சுற்றி 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 எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டரில் கொடுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, மொத்த ஃபோர்ஸுமே சென்டர் ஒரே ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிறதுனால தான் இந்த சுழலில் மாட்டணும் அப்படின்னா மொத்த ஃபோர்ஸும் எங்கே போய் முடியும், சென்டரில். அப்போ சென்டரில் போகும்போது தான் என்ன நடக்கும், ஒரு கேப் வந்து எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. இப்பயும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, என்ன புரியலன்றதை நம்ம பார்த்துருவோம்.
சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை இப்போ ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த பிரிக் பாருங்க, உள்ள ஒரு செங்கல் போட்டிருக்காங்க. அந்த செங்கலை நீங்கள் நடுவில் போட்டாலும் சரி, அந்த செங்கலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நடுவில் போட்டுறீங்க. ஓகேவா? ஒரு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நம்ம வச்சிடுறோம். ஸோ இந்த செங்கலை நான் நடுவில் வச்சுட்டாலுமே இது என்ன பண்ணும், இந்த மெஷினை நான் ஆன் பண்ணுறேன். இந்த மெஷினை நான் ஆன் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நடுவில் இருக்கக்கூடிய செங்கலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்னரில் தள்ளி விட்டுரும். ஏதோ ஒரு கார்னரில் என்ன பண்ணும் அப்படின்னா தள்ளி விட்டுரும். அது சென்டர்லேயே இருக்காது, கார்னருக்கு போயிடும். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, மோஷனில் இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால இதோட மொத்த ஃபோர்ஸும் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த செங்கல் இப்போ என்ன பண்ணிடும், இந்த செங்கல் வந்து இந்த கார்னருக்கு போயிடும். ஸோ இந்த செங்கல் வந்து இந்த கார்னருக்கு போயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து ரொட்டேஷனில் இருக்குது. அப்போ ரொட்டேஷனில் இருக்கும்போது பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்காது. ஏன்னா இது யாருங்க பிடிக்கல. இது மொத்த ஃபோர்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா, மொத்த ஃபோர்ஸுமே இந்த அவுட்டர் வேர்டில் தான் இருக்கும். ஓகேவா? முன்ன நம்ம பார்த்தது சென்ட்ரல் சீக்கிங் ஃபோர்ஸ். இது சென்ட்ரல் சீக்கிங் ஃபோர்ஸ் இல்லை, இது எக்ஸ்டர்னல் சீக்கிங் ஃபோர்ஸ் ஆர் அவுட்வேர்ட் சீக்கிங் ஃபோர்ஸ். இதோட மொத்த ஃபோர்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா இதை சுற்றி வெளியில் தான் இருக்குது. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம அந்த டொர்னாடோலாம் பார்த்துருக்கோம்ல, சூறாவளி காற்று. அது லைட்டாக சின்னதாக ஆரம்பிக்கும். சின்னதாக ஆரம்பித்து அப்புறம் என்ன பண்ணும், பெருசாக இப்படி ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஸோ இது மாதிரி பெருசாக போகும். இந்த டொர்னாடோவில் ஏதாச்சும் ஒன்று இந்த பாயிண்டில் மாட்டுது, ஏதாச்சும் ஒரு வீடு இருக்குது, இந்த வீடு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வீடு சப்போஸ் இந்த ஓடெல்லாம் பிஞ்சு போகுது, அதில் இருக்க ஏதோ சம்திங் டெக்கரேட்டிவ் பார்ட்டிஸ் எல்லாம் பிரிஞ்சு போகுது அப்படின்னா, இல்லை கார்ட்போர்ட் ஷீட்டு வேறு எங்கே வந்து காற்றுல அடிச்சுட்டு வருது அப்படின்னா, இதில் மாட்டுச்சு அப்படின்னா அப்படியே சுற்றி சுற்றி என்ன பண்ணும், இதோடைய அவுட்டரில் போயிட்டு அந்த கார்ட்போர்டு எல்லாம் இந்த அவுட்டரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த அவுட்டர், இந்த வெளியில் இருக்கக்கூடிய பாட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். உள்ளே எதுவுமே இருக்காது, வெளியே அந்த சுற்றிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ அதில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுங்க ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் அது ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் மொத்தத்தையும் என்ன பண்ணுது, அந்த ரொட்டேஷன் பண்ணக்கூடிய சர்க்கிள், வெளியில் ஆக்ட் ஆகக்கூடிய சர்க்கிளில் தான் அந்த மொத்த ஃபோர்ஸுமே இருக்கும். ஸோ இதில் மொத்த ஃபோர்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள். ஸோ சென்டரில் இருக்காது. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த அவுட்டரில் தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் பீட்டல் அப்படின்னா ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், அவுட்டரில், அதாவது சரௌண்டிங்கில் அதோட ஃபோர்ஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கும். சரியா? அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இங்கே போவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது கேபிட்டல் ஜி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். கிராவிட்டி பொறுத்த வரைக்குமே கேபிட்டல் ஜி இருக்குது, ஸ்மால் ஜி இருக்குது. ஸோ ஸ்மால் ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் ஜி ஈக்குவல் டு 9.8ன்னு சொல்லிட்டு சம்திங் படிச்சிருப்பீங்க. 9.8 மீட்டர்/செகண்ட் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க, செகண்ட் ஸ்கொயர். ஆனால் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது நல்லா பாருங்க, யூனிவர்சல்னா என்னது, மொத்த யூனிவர்ஸுக்குமே அதுதான் அர்த்தம். அப்போது இந்த ஸ்மால் ஜி வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் அந்த கேபிட்டல் ஜி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகாது. எங்கே போனாலும் கேபிட்டல் ஜி சேஞ்சே ஆகாது, மொத்த யூனிவர்ஸுக்குமே அது. அப்போ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட், ஒரு 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வெயிட் அதிகமாக இருக்கிற பொருள், ஒன்று வெயிட் கம்மியாக இருக்க பொருள், அது வந்து ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த லேண்டாக இருக்கட்டும், எங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணாலும் அதோடைய கிராவிட்டி மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். நிறைய பேர் டவுட் வரலாம், சார் இப்போது எங்கள் மேம்லாம் சொல்லியிருக்காங்க சார், இப்போ நம்ம எர்த்தில் இருக்கோம், நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 kg இருக்குது அப்படின்னா, நான் 3க்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோடய வெயிட் வந்து குறைஞ்சிரும், அங்கே வந்து நான் கொஞ்சம் பறப்பேன் காற்றுல அப்படின்லாம் சொன்னாங்க சார். அப்போ அவங்க சொன்னது பொய்யான்னு கேட்டால் அவங்க சொன்னது உண்மைதான். அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி சார் வந்து இது மாறும்னு சொல்கிறீங்க அப்படின்னு, கிராவிட்டி ஸ்பேஸுக்கு போனாலும் ஈக்குவலாக தான் இருக்கும், எர்த்தில் இருந்தாலும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு தான் வரேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டும் மாசுமே வேற வேற, வெயிட் வேற மாசு வேற, ரெண்டுமே ஒன்று கிடையாது. மாசை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்ல நம்ம மெஷர் தான் பண்ணுறோம். எப்படி வந்து ஒரு தண்ணியை லிட்டரில் மெஷர் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறோமோ, மீட்டர் கிலோமீட்டர், அதே மாதிரி வெயிட் அப்படிங்கிறது மாசை
வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். ஒரு யூனிட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மாஸை வந்து வெயிட்டில் கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். பட் மாஸும் வெயிட்டும் ஒன்று கிடையாது, வேற வேற. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இதை நான் சொல்கிறேன் அப்புறம் எரேஸ் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மிஸ்ஸு சொன்ன கான்செப்ட் உங்கள் மிஸ்ஸு சொல்லியிருப்பாங்க, அதை தான் நானும் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எர்த்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, நானே வச்சுக்கோங்க, என்னையே வச்சுக்கோங்க, எர்த்தில் இருக்கேன், என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 kgன்னு வச்சுக்கோங்க. இதுவே நான் வந்து மூணுக்கு போகிறேன், ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி மூணுக்கு போயிட்டேன். இப்போ நான் மூணில் இருக்கேன் அப்படின்னா என்னோட வெயிட் 1/6 மாறிடும். 1/6 ஆஃப் த வெயிட். அதெல்லாம் நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ எர்த்தும் மூணும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 1/6 ஆஃப் த வெயிட் கம்மியாயிரும். ஓகேவா? 1/6 ஆஃப் த வெயிட்டாக மாறிடும். ஸோ 1/6னா என்ன வரும்? அப்போ 60 மல்டிப்ளே பை 1/6னா 6 10 டைம்ஸ் 60. அப்போ மூணில் 10 kgயாக என்னோட வெயிட் இருக்கும். சரியா? அப்போ வெயிட் குறையுதே சார் அப்படின்னா கரெக்ட், வெயிட் தான் குறையுது. நானும் அதான் சொல்கிறேன், வெயிட்டு இது வந்து மாஸ் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட். 60 kg 70 10 kgயாக மாறுதுல, இது வந்து வெயிட். வெயிட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டியை பொறுத்து வெயிட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் மூணுக்கு போகிறீங்க, ஒரு வெயிட்டில் இருப்பீங்க. இதுவே வந்து மார்ஸ் போகிறீங்க, இல்லை ஜூபிட்டர் போகிறீங்க, நெப்டியூன் போகிறீங்க, யுரேனஸ் போகிறீங்க, சாட்டான் போகிறீங்க, அதெல்லாம் போனால் ஒரு ஸ்பேஸ் ஒரு பிளானட்லேயும் ஒரு கிராவிட்டி இருக்கும். அதை பொறுத்து உங்களோட வெயிட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுவே மாஸ் அப்படிங்கிறது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், மாஸுங்கிறது நெவர் சேஞ்ச். மாஸ் வந்து சேஞ்சே ஆகாது. ஏன் சார் மாஸ் சேஞ்ச் ஆகாது? முதல்ல மாஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரோல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று. வெஜ்ஜாக இருந்தால் பன்னீர் ரோல், மஷ்ரூம் ரோல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் ரோல், மட்டன் ரோல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. சரி, ஏதோ ஒரு ரோல் ஒன்று சாப்பிட்றீங்க, அதுக்கு உள்ளே இருக்குல்ல ஸ்டஃப்பு, அதுதான் வந்து மாஸ். அந்த ஸ்டஃப்பு ப்ளஸ் வெளியே அந்த மைதா வச்சு கவர் பண்ணுறாங்கள ஒரு லேயர் மாதிரி, அது ரெண்டும் சேர்ந்தாதான் அதை மொத்தமாக நம்ம டோட்டல் வெயிட்டு, அது எவ்வளோ வேல்யூ இருக்குது அதை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் வெயிட்டை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? மாசுங்கிறது மாற போகிறதில்ல. இதை இன்னும் சிம்பிளாக, இதுவே எனக்கு புரியல சார், இன்னும் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எர்த்தில் 60 kg என் வெயிட்டு, மூணில் 10 kg. இப்போது நான் இருக்கிற அப்படியே நிலமையில தான் மூணுக்கு போகிறேன். ஆனால் என்னோட வெயிட்டு குறைஞ்சிருது. அதுக்காக நான் மூணில் குள்ளமாயிட்டேன்னா, இல்லை என் பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸு, கிட்னி, லிவரு, இந்த பிரெயின், இது எல்லாமே வந்து சுருங்கிருச்சா, இல்லை சின்னதாயிருச்சா, இல்லை எங்கேயா காணாமல் போயிடுச்சா வர வழியில், அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. கரெக்டாக? ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெயிட் மட்டும் எப்படி குறையுது? அதுதான் காரணம், அதுதான் மாஸ். நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஆர்கன்ஸும் எந்த ஒரு மசில் எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ அப்போ மாஸ் வந்து எங்கே போனாலும் சேம். ஆனால் வெயிட்டுங்கிறது கிராவிட்டியை பொறுத்து மெஷர் பண்ணுறோம். எர்த்தில் வந்து கிராவிட்டி என்னவா இருக்குது? அதிகமாக இருக்குது. கரெக்டாக? எர்த்தில் வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்மளோட வெயிட் வந்து அதிகமாக தெரியுது. இதுவே ஸ்பேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா கிராவிட்டியோட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிரும். ஸோ ஸ்பேஸில் என்ன ஆயிரும்? கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வெயிட்டும் என்ன பண்ணோம்? கம்மியாக தான் காட்டும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ மாஸ் வேற, வெயிட் வேற. வெயிட் வந்து கிராவிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாஸ் வந்து சேஞ்சே ஆகாது, அது எல்லா டைமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம இந்த டாபிக் உள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தபோது என்ன பார்த்தோம்? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அப்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிராவிட்டி. அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கர்னு எடுத்துப்போம். பிக்கர் ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 90 kgன்னு வச்சுக்கிறேன். இந்த பால் ஒரு 90 kgன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 kgன்னு வச்சுக்கிறேன். அது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ரெண்டு மாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம மாஸில் தான் சொல்கிறோம். வெயிட்ன்றது எப்போ சொல்கிறோம்? கால்குலேஷன்.
மாஸை எதில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வெயிட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ மாஸ் தான், எல்லாத்துக்கும் மாஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் எம். ஆர் இல்லையா, M1 M2ன்னு எடுத்துக்கோங்க. பட் பெட்டர் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபார்முலாலாம் வச்சு பார்க்கும்போது கேபிட்டல் எம்னு இதை எடுத்துக்கோங்க பெருசாக, ஸ்மாலர் ஆப்ஜெக்டை வந்து ஸ்மால் எம்னு வச்சுக்கோங்க. ஸோ பிக்கரை வந்து கேபிட்டல் எம், ஸ்மாலர் ஆப்ஜெக்டை ஸ்மாலர் எம்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இது எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்குது, இன்ஃபினிட்டி தூரத்தில் இருக்குது. இது இந்த சைடு ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி தூரத்தில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறேன். ஒரு பெரிய ஆப்ஜெக்டையும் ஒரு சின்ன ஆப்ஜெக்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். அது வந்து எர்த்துக்கு உள்ளேயா இருக்கட்டும் இல்லை ஸ்பேஸ்லேயும் இருக்கட்டும். ஓகேவா, சேம் அதே ஆப்ஜெக்ட் தான் நான் கம்பேர் பண்ணுறேன். எர்த்துக்கு உள்ளேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், இல்லை ஸ்பேஸுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்டில் டிஸ்டன்ஸ் இருக்கும். சரி, இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி வந்துச்சுன்றதை நான் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ஜினா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ். ப்ராடக்ட்னா என்ன, மல்டிப்ளிகேஷன். எதோட மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட் ஆஃப் டூ மாசஸ். ரெண்டு மாஸ் இருக்குது கரெக்டாக, கேபிட்டல் எம் ஸ்மால் எம்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ எம் இன்டூ எம் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னா என்னது, அப்படியே டபுள். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனல் கான்செப்டோடைய ஜென்ரல் ஃபார்முலா. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு கொஷினாவே வரும். சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், force between two objects is directly proportional to the product of their masses. சரியா, என்ன சொல்றாங்க, force between two objects, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் என்னது, ஒன்று கேபிட்டல் எம், இன்னொன்று வந்து ஸ்மால் எம். கரெக்டா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸோடைய டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தெரியல, நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா 1/α யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இது யூஸ் பண்ணுவோம், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா 1/α யூஸ் பண்ணுவோம். சரி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதையுமே நம்ம சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஓகேவா, டிபின்னு நான் போடுறேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சரியா, ஏதோ ஒரு ரெண்டு கம்பேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸு, நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆச்சு, எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை, ஆர் எக்ஸும் டிக்ரீஸ் ஆகுது ஒய்யும் டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறாங்க, அந்த ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன், அதாவது ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றாங்கன்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ப்ராடக்ட்னா என்னது, ரெண்டு மாஸ், என்னது ஒன்று எம் இன்னொன்று வந்து எம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஸோ மாசஸ், இதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போல்லாம் நான் வந்து ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறனோ, ஃபோர்ஸை எப்போல்லாம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறனோ எனக்கு இந்த மாஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சருமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இல்லையா, எப்போல்லாம் நான் ஃபோர்ஸை டிக்ரீஸ் பண்ணுறனோ, எப்போல்லாம் ஃபோர்ஸை கம்மியாக தரனோ, அப்போது அந்த மாஸ், அதோடைய மாஸ், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜியில் தான் நம்ம சொல்லுவோம்னு நான் சொல்லிட்டேன் மாஸை. ஸோ அதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிடுது, கம்மியாயிருது. இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு பால் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பால், இப்போ நம்ம அந்த 7 ஸ்டோன்ஸ்லாம் ஆடி இருப்போம், ஸோ சம்திங் அந்த மாதிரிலாம் ஆடி இருப்போம். அந்த பாலை வந்து என்ன பண்ணுவோம், யார் வந்து அந்த 7 ஸ்டோனை வந்து ஆர்டராக அடுக்கிறாங்களோ அவங்க மேலே நம்ம அடிப்போம், அடித்து அவங்கள அவுட் ஆக்குவோம். அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம பொறுமையாக அடித்தோம் அப்படின்னா அந்த பால் அவங்க மேலே போயிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாலாம் படாமல் அவங்களுக்கு வலிக்காமல் இருக்கும். இதுவே ஒருத்தங்க மேலே நல்லா வெறி வந்து இப்போ தாண்டா கிடைக்குது சான்ஸு, நான் இப்போ பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்ட்டு அந்த பாலை நல்லா இழுத்து ஓங்கி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது அங்கே போய் அடிக்கும் போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் தந்திருக்கோமோ அவ்வளோ ஃபோர்ஸ் அவன் பாடியில் இம்பேக்ட் ஆகி பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ புரியுதா, மாஸ் இப்போ பாலோட சைஸ் வந்து சேம் தான், பாலோட சைஸ் எங்கேயும் மாற போகிறது கிடையாது, பாலோட சைஸு வெயிட் எல்லாமே சேம் தான் மாஸ்லாம். அப்போது அந்த பாலை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அப்போ அந்த பாலோடைய
மாஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அது அந்த பாலோட சைஸ் கரெக்ட் தான், அந்த போய் அடிக்கும் போது என்ன ஆகுது, அந்த பாலோட வெயிட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் போய் அவங்க உடம்பு மேல போய் உழுது. கரெக்டா? இதுவே அந்த பாலை லைட்டா சும்மா பூ மாதிரி இப்படி போடுறேன் அப்படின்னா என்ன நடக்கும், ஃபோர்ஸே நான் தராம ஃபோர்ஸை ரொம்ப கம்மியா கொடுத்து போடுறேன் அப்படின்னா அவங்க மேல போய் படும் போது லைட்டா பூ மாதிரி தான் போய் விழும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், ஒன்னு டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னு டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரியா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல சொன்னது அதான், ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ். அது எழுதியாச்சு. சரி, இப்போ இன்னொன்று நம்ம சொன்னோம்ல, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ IDPன்னு போட்டுக்கிறேன், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா என்னன்னா இது அப்படியே உல்டா, அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகணும். சரியா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகணும். சார் அப்போ எக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் வரது தான் இன்க்ரீஸ் ஆகணும், செகண்ட் வரது டிக்ரீஸ் ஆகணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் வரது இப்போ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் வரது இன்க்ரீஸாக இருக்கணும். ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஏதோ ஒன்று டிக்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தால் அது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போறீங்களோ, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரீங்களோ, ஸோ இங்க இருந்து இங்க போறீங்க, அதாவது ஏன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து பின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்க போறீங்க. சரியா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் அதே கிலோமீட்டர் தான், எதுவுமே மாற போறது இல்லை. ஏன்னா ஒரே ரோடு தானே, ரோடு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரே ரோடு தான், 50 கிலோமீட்டர். ஏலேருந்து பிக்கு போறீங்க. இப்போ நீங்க ஒரு சைக்கிளோ ஆட்டோவோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போறீங்க, இல்லை காரோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போறீங்க, இல்லை பஸ்ஸோ ஏதோ ஒன்று போறீங்க. இது பார்க்கறது எது மாதிரி இருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒன்று நீங்க மனசுல தோன்றதை வச்சுக்கோங்க. சரி, இப்போ போறீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், 60 கிலோமீட்டர் பெர் ஹார். அப்படின்னா ஒரு கிலோமீட்டரை 60 அப்படின்ற ஸ்பீட்ல கவர் பண்றீங்க. அதாவது 1 hour நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, அதுல 60 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? 1 hourல 60 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க. பட் அவ்வளோ பண்ண முடியாது, ஏன்னா கொடுத்துருக்கிறது 50 கிலோமீட்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படிலாம் குறைச்சு போயிருங்க. இந்த 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்லாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெர் ஹவர்னா 1 மணி நேரம்னு அர்த்தம். 1 hourல இவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம். ஃபார் கார்ல போயிட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது 1 hourல 30 கிலோமீட்டரை நான் கிராஸ் பண்ணிடுறேன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ 30 அப்படின்ற ஸ்பீடில் நான் போகும்போது என்ன பண்ணுவேன், 50 கிலோமீட்டர் சம்திங் குத்து மதிப்பாக நம்ம ஒன்று வச்சுப்போம். இப்போ கால்குலேஷன்லாம் பண்ண தேவையில்ல. எவ்வளோ மினிட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 1 hourனு வச்சுக்கோங்க, 1 hourனு வச்சுக்கோங்க. ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 1 hour எடுத்துப்பீங்க. இதுவே நான் என்ன பண்ணுறேன், ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸ்பீடை 30லேருந்து நான் ஒரு 45 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸு. அப்போ நான் சீக்கிரம் போயிடுவேன் தானே. ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஸ்லோவாக போனால் ரொம்ப லேட்டாக போக போகிறேன். ஒரு இடத்துக்கு நான் ஃபாஸ்ட்டாக போனேன் அப்படின்னா சீக்கிரம் போயிட போகிறேன். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன நடக்கும், 1 hourல நான் போனதை ஒரு 40 minutes ஆர் 30 minutesல நான் போயிடலாம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுது, டைம் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டன்ஸ் குறையுதா, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டைம் குறையுது. கரெக்டாக? அப்போ டைமை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்பீடும் என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ ஒன்று குறைஞ்சா இன்னொன்று ஒன்று குறைஞ்சா இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்லாம் இதுதான் கான்செப்ட். ஸோ இதை புரியாதவங்க என்ன புரியல ஏது புரியலன்னு சொல்லிட்டு, புரியலன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, புரிஞ்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் புரியல அப்படின்னா கொஞ்சம் ஃபார்வேர்டோ பேக்வேர்டோ போயிட்டு பாருங்க. அப்பயும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, திரும்பவும் நம்ம போடலாம் வீடியோஸ். சரி, ஓகே. இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லி கொடுத்தாச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷனை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிச்சோம்ல, இங்க கொடுத்துருக்கூடிய லைன்ல இருந்து அதை வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். எதுக்குன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த F = G mm/d², அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்காக. சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபோர்ஸுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. ஃபோர்ஸ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கு, இப்போ ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸை பத்தி கம்பேர் பண்றாங்க. ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணும்போது அது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. இதுவே
ஃபோர்ஸையும் அண்டு மாஸையும் கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. சரியா? ஃபோர்ஸ் அண்ட் மாஸை கம்பேர் பண்ணும்போது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஃபோர்ஸு அண்ட் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? இன்டைரக்ட்லி என்னது? ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கம்பைன் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் இங்கே நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 மாசஸ், அதாவது கேபிட்டல் எம் ஸ்மால் எம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1. சரியா? இப்போ நல்லா பாருங்க, இதுவும் எஃப் தான், இதுவும் எஃப் தான். அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டு சேம் தானே அர்த்தம். ஸோ ரெண்டுமே எஃப்ன்றனா அப்போ ரெண்டுத்தையும் நான் சேம் தானே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குது, மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1/d² மல்டிப்ளை பை எம் இன்ட்டு எம். ஸோ டினாமினேட்டர் எதுவுமே இல்லைனா நீங்களே 1ன்னு போட்டுக்கலாம், பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/1 வந்து என்னது? 3 தான். 27/1 வந்து என்னது? 27 தான். அப்போ டினாமினேட்டரில் 1 இருந்தாலே நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால் m/1னாலுமே mm தான், பெருசாக எதுவும் சேஞ்சஸ் வர போகிறது இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ணுறேன்? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ அதாவது இன்ட்டு 1 வந்து தான், d² இன்ட்டு 1 வந்து என்னது? சேம் d² தான். கரெக்டா? இது எல்லாமே எதில் வந்துக்கிட்டு இருக்கு? ஃபோர்ஸுக்கு ப்ரொபோஷனலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சரி, அப்போது ஃபோர்ஸு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, ஸோ மாஸ் ப்ராடக்ட் ஆஃப் த 2 மாசஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸு ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்கும். இவ்வளோ தானே சார் ஆன்சரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. நடுவில் இந்த டைரக்ட்லி இந்த ப்ரொபோஷனல் இருக்குல்ல, ப்ரொபோஷனலை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரொபோஷனலை நான் ரிமூவ் பண்ணணும்னா நார்மலாக எடுத்துகிட்டு போட்ட முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போடுறேன். அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, ஜி, அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை நான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரொபோஷனலை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத அப்படியே போடுங்க. ஸோ கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை d². அவ்வளோதான், வந்துருச்சா? ஸோ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்துருச்சா? F is equal to G mm/d² வந்துருச்சா? இதோட இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது, இருக்கு, இன்னும் இருக்கு, அவசரப்படாதீங்க. இதோட வேலை அவ்வளோதான், அது நம்ம டெரிவேஷன் பண்ணுறது அவ்வளோதான். பட் சில கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா, நல்லா பாருங்கள். இங்கே நான் என்ன பண்ணுறேன்? இந்த d² இருக்குல்ல, இந்த d² நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு அனுப்பிடுறேன். d²ங்கிறது டிவிஷனில் இருக்குது. அப்போ டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ எஃப் மல்டிப்ளே பை d², கரெக்டாக? மல்டிப்ளே பை d² ஈக்குவல்ஸ் டு g இன்ட்டு m இன்ட்டு எம்ன்னு இருக்கும். கரெக்டாக? g இன்ட்டு m இன்ட்டு எம்ன்னு இருக்கும். இப்போ நான் அகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இப்போ எனக்கு இது ஒரு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த மாதிரி கொஷினில் வச்சுக்கலாம். என்ன கேட்குறாங்கன்றதை பொறுத்து, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை பொறுத்து நம்ம இந்த ஃபார்முலாஸை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ அகெயின் நான் என்ன பண்ணுறேன்? இந்த எம்எம்மை நான் அந்த சைடு அனுப்பிச்சிடுறேன். இப்போ எம்எம் எதில் இருக்குது? மல்டிப்ளிகேட்டிவ் டேர்மில் இருக்குது. கரெக்டாக? எதுவுமேலாம் மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளிகேஷன் அந்த சைடு அனுப்பிச்சா டிவிஷனாக மாறிடும். அப்போது எஃப் மல்டிப்ளே பை d² டிவைடட் பை கேபிட்டல் எம் இன்ட்டு ஸ்மால் எம் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம ஒரு இதை வச்சு மிச்சம் ஒருக்க 2 கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இந்த ஜீன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சரியா? இது ஒரு டெரிவேஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு எஸ்ஐ யூனிட் வந்து இருக்குது. எஸ்ஐ யூனிட் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம், படிச்சுக்கோங்க. எஸ்ஐ யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா G ஈக்குவல் டு 6.673 இன்ட்டு 10⁻⁻11, அப்புறம் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. இப்போ ஒரு சில பேருக்கு இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே உல்டாவாக கூட இருக்கலாம், நான் அப்படி நினச்சிருக்கேன். அப்படி இல்லையா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சோண்டு பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரிலாம் போடல, மீட்டர் பெர் செகண்ட்னு போடுவோம். ஒரு சில இடத்துல என்ன போடுவோம்?
h பவர் -1ன்னு போடுவாங்க. இந்த மாதிரிலாம் போடுறாங்களா? எதனால இப்படி போடுறாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த எஸ்ஸை டினாமினேட்டர்ல இருக்கு, மேலே எடுத்துட்டு போனா இது இன்வெர்ஸா மாறிடும். அப்போ மீட்டர் s பவர் -1ன்னு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கேஜி h பவர் -1 நான் கிலோகிராம், இந்த ஹெச்சை நான் வந்து என்ன பண்ணலாம், கீழே எடுத்துட்டு வரலாம். அப்போ டிவைடட் பை h கிலோகிராம், சரி கிலோமீட்டர், ஓகே கிலோமீட்டர், சாரி கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா h பவர் -1 நான் கீழே எடுத்துகிட்டு வரும்போது அந்த இன்வெர்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு டிவைட் பை ஹெச்ன்னு இருக்கும். இப்போ மகேன் ஹெச்சை மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், கிலோகிராம் கிலோமீட்டர் h பவர் -1 தான் இருக்க போகுது. கரெக்டாக ஒன்றும் இல்லை, பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க அவ்வளோதான். டிவிஷனில் இருக்கிறது மேலே எடுத்துகிட்டு போனால் இன்வெர்ஸாக மாறிடுது. மேலே ஏதாவது மைனஸில் இருக்குது அப்படின்னா அது கீழே எடுத்துகிட்டு வந்தால் மறுபடியும் ப்ளஸ்லேயே டிவிஷனில் மாறிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இப்போ நியூட்டன் m பவர் -2 இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன் இதை மேலே நான் எடுத்துகிட்டு போனால் இந்த ஈக்குவேஷன் எனக்கு வந்துடுமா, நியூட்டன் m பவர் -2ன்ட்டு சேம் திங். ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதனால இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இங்கே பாருங்க, the law is universal in this sense that is applicable to all bodies whether the bodies are big or small. இது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதான். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதாவது சேம் தான். அது பெருசோ சின்னதோ இல்லை லேண்டுக்குள்ளேயோ இல்லை ஸ்பேஸ்லேயோ எல்லாமே சேம். ஸோ வெதர் தே ஆர் செலஸ்டியல் ஆர் டெரஸ்டியல். ஓகேவா, செலஸ்டியல் ஆர் டெரஸ்டியல் அதாவது ஸ்பேஸு ஆர் லேண்டுன்னு அர்த்தம். சரியா, ஸ்பேஸில் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துன்னு போய் போட்டாலும் என்ன பண்ணும், அது எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ சின்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி சேம் டைமில் தான் சேம் டைரக்ஷன் தான் கீழே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பூமிக்கு உள்ளேயும் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம கீழே போட்டாலுமே சேம் டைமில் தான் கீழே போய் கிரவுண்ட் ரீச் ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து போடக்கூடாது, ஜஸ்ட் கையில் ஒரே டைம் வச்சுட்டு ரிலீஸ் தான் பண்ணணும். சார் நான் போட்டு பார்த்தேன் சார், ஒன்று ஃபாஸ்ட்டாக போச்சு ஒன்று லேட்டாக தான் போய் சேர்ச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதனா கொடுத்துருப்பீங்க. அதுக்குன்னு மாடி மேலேருந்துலாம் ட்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் கீழே போகிறவங்க தலை மேலே விழுந்து அப்புறம் ஏதாச்சும் பெரிய இஷ்யூ ஆகிட போகுது. சரி, இன்வர்ஸ் ஸ்கொயர் இவ்வளோ நான் படிச்சது தான், இங்கே கொஞ்சம் சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பார்த்தோம், ரெண்டு ஃபார்முலா நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் வந்து மாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. கரெக்டாக, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு மாஸை கம்பேர் பண்ணும்போது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இதுவே ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதுவும் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸாக இருக்குது. இது ரெண்டு தான் பார்த்தோம். சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்வர்ஸ் ஸ்கொயருன்றாங்கல்ல, அது எதனால் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 1/36 டைம்ஸ் என்னவா மாறிடுமா, ஸ்மாலராக மாறிடுமா. இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக மாறிடும் அப்படின்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ d = 6ன்னு எடுத்துக்கோங்க. d = 6ன்னு எடுத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் = 6ன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா இது எடுத்துகிட்டு போயிட்டு நேராக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஃபோர்ஸ் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 6 ஸ்கொயர், அதாவது d = 6 அப்போ dன்றதுல நான் 6 போட்டுக்கிறேன். அப்போ ஃபோர்ஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/6 ஸ்கொயர் என்ன வரும், 36. கரெக்டாக, அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, 1/36 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, 1/36 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதை தான் இங்கே கொஸ்டின்லையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் பிகம் 1/36 டைம்ஸ் ஸ்மாலர், சின்னதாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து, ஸோ நம்ம எதுக்கு வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் ஆஃப் லா வந்து வச்சுருக்கோம், அதனால் என்ன யூஸு அப்படின்னா எல்லா யூஸுமே அதனால தான் இருக்குது. சரி, என்னென்னு பார்ப்போம். த ஃபோர்ஸ் தட் பின்ஸ் அஸ் டு த எர்த். இப்போ நம்ம எர்த்தோட இப்போ கால் ஒட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ல, இது காரணம் இந்த யூனிவர்சல் கிராவிடேஷன் ஆஃப் லா. அதே மாதிரி மோஷன் ஆஃப் த மூன் அரௌண்ட் த எர்த், நான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே சொல்லி கொடுத்தேன். மூன் வந்து எர்த்தை வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்குல்ல, அது காரணம். ஏன்னா எர்த்து வந்து இப்போது ஸ்பேஸில் இருக்குது, ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்குது, எர்த்தை உள்ளே போட்டிங்கன்னா கீழே வெயிட்டாக போகும்னு ஃபஸ்ட்டு பேஜில் சொல்லி கொடுத்தேன். சரி, நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அரௌண்ட் த சன், அதாவது மோஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அரௌண்ட் த சன் சேம், அதுதான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தோம். எர்த்தை வந்து மூணை சுற்றுறதும் அண்டு சன்னை வந்து எல்லா பிளானட்ஸும் சுற்றி வரதும் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தோம். அது காரணம் இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அதே மாதிரி டைட்ஸ் டியூ டு த மூன் அண்ட் த சன். டைட்ஸ்னானது அலை வரும்ல, அது வந்து சன்னுனாலையும் மூணுனாலையும் தான் டைட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. இந்த ஃபுல் மூன் டே அப்போல்லாம்
பீச்சுக்கு வந்து போகக்கூடாது நைட் டைம்லன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அலை வந்து ரொம்ப அதிகமாக வரும். அலை வந்து பெருசு பெருசாக அதிகமாக ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்குங்க. அதே மாதிரி மூன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல அலை அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் வந்து நார்த் சைடில் சம் சைடில் ஃபேஸ் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சைடில் அலை வந்து அதிகமாக இருக்கும். அது காரணம் இந்த கிராவிட்டியால தான். ஸோ 3 எர்த்து மாறி மாறி வரக்கூடிய கிராவிட்டினால தான். சரியா? சரி, ஓகே. நான் இப்போ வரைக்கும் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா என்ன புரியல, ஏது புரியல, எங்க புரியல அப்படின்றத தெளிவா கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? படிக்காம தெரியல அப்படின்றது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு இது தெரியல சார், எனக்கு இது தெரியல புரியலன்றது பிரச்சனையே கிடையாது. நான் இதை படிக்கல சார், நான் இதை படிக்க ட்ரை பண்ணல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல அப்படிங்கறதான் பிரச்சனையே. சரியா? அப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா பரவாயில்ல, விடுங்க. தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க தெரியாம என்ன ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களோ அதுதான் பிரச்சனையா கடைசியில வரும். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல அடுத்த ஒரு நாள் மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.